எத்தனாவது ஓதணும்? ஆ லேட்டா ஆகி வந்துக்கிறீங்க, எத்தனாம் பக்கம் ஓதன்னு கேட்டேன். 527. ம். சூரோட பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரத்துன் நஜ்ம். அப்சல், முதல் இந்த வசனம் உங்களோட இருக்கு. புதன்கிழமை இருக்கிற கிளாஸ் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணப்படுமா? உங்களுக்கு டைம் லிங்க்லாம் கிடைக்கும். நாளைக்கு அல்லது புதன்கிழமை காலையில ஜாயின் பண்ண லிங்க் கிடைக்கும். நல்ல ஒன்று ஒன்று நாளைக்கு நைட்டு கிடைக்கும். அப்படி இல்லை புதன்கிழமை காலையில ஸ்கூலுக்கு போறது முன்னுக்கு நடக்க மாதிரி இருக்குமா? உங்க லிங்கை பார்த்து டைம் ஜாயின் ஆகும். மறந்துட வேணாம். சரி, சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சூரத்துன் நஜ்ம் 30வது வசனத்துல. ம், ஸ்டார்ட் பண்ணும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சத்து 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 பிஸ்மில்லா. ولله அவுதெல்லாம் சத்துகளுக்கெல்லாம் வரல. சத்துல உச்சரிப்பெல்லாம் பிழை. بسم الله الرحمن الرحيم. ولله ما في السماوات وما في الأرض ليجزي الذين أساءوا بما عملوا ويجزي الذين أحسنوا بالحسن. பிழை பிழை. அதே பிழை. அதே பிழை. எந்த விதமான வித்தியாசம் இல்லா பிழை வரும். திரும்ப வரும். ولله ما في السماوات وما في الأرض ليجزي الذين أساءوا بما عملوا ويجزي الذين أحسنوا بالحسنى. الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم. إن இல்லல்லமம். ربك அதான் பிழை. இல்லல்லமம் என்று ஓதப்படாது. லமம். லமம் என்று ஓதுறது பிழை. இல்லல்லமம். இல்லல்லமம் சேர்ந்து வரணும். الذين ال- يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم. الذين ل- الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم. إن ربك واسع المغفرة. هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة في بطون أمهاتكم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى. أفرأيت الذي تولى. எத்தனை செகண்ட் நீ பாடணும்? أه؟ பிமனித்தகான்னு சொல்லி எத்தனை செகண்ட் நீட்டி நிறுத்த வேண்டும்? கேள்வி விளங்கிச்சுதா? பேசுறது கேக்குதா? أه. அப்சல் பேசுறது கேக்குதா? أه. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. நீங்க என்ன பேசுறீங்களா இல்லையா தெரியாது. அப்சலோ பேசுறது கேக்குதா? أه. அப்சல். أه.
உங்களோட தூரத்துல இருந்து பேசுற மாதிரி லீவ் ஆகி பாருங்க. உங்களோட சவுண்ட் தூரத்துல இருந்து கேக்குது. எங்க தூரத்துல இருந்து பேசுற மாதிரி மைக்கை கிட்ட வச்சுக்கோங்க. லீவ் ஆகி ஜாயின் ஆகுங்க. الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة في بطون أمهاتكم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى أفرأيت அதுதான் الذي கேள்வி. تولى எண்ணத்துல அந்த காஃப எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? 4. அப்சல் எத்தனை செகண்ட் விளங்கல? 4. 6 செகண்டா? 4. 4. 4 செகண்ட் அப்படியா? ஓ, அப்படி ஓடுது பிள்ளை. 4 செகண்டா? என்ன ஓடுனது பிள்ளையா? சொன்ன விஷயம் விட பிள்ளையா? 4 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்டா. ஓடுனது பிள்ளை. 4 செகண்ட் நீட்டி ஓடுறது விட பிள்ளைன்னு சொன்னா ஓடுனது சரி, ஆன்சர் பிள்ளை. விட பிள்ளை. எது சரி எது பிள்ளை? கிளாஸுக்கு வந்ததே லேட் ஆகி சத்தம் போடாம இருந்தா விட சொல்லாம இங்க சொல்லணும் ஆன்சர். எது சரி எது பிள்ளை? இந்த விஷயம் ஓதுறது சொல்லி தந்தீங்களா இல்லையா? இந்த சொல்லி விஷயம் தந்திரி வசனத்துக்கு வெளியில மதுர அடையாளம் வந்தா என்ன மாதிரி எப்படி ஓதுறதுன்றது சொல்லி தரப்பட்டீங்களா இல்லையா? சொல்லி தரப்பட்டு என்ன சொல்லி தரல அப்படியா? சொல்லி தந்திரி அப்ப என்ன சொல்லுங்க இப்ப. இது சரி எது சரி? ஓதுனது சரி அல்லது சொன்ன விட சரி? ஓதுனது பிழை அல்லது சொன்ன விட பிழை? எது சரி எது பிழை? ஓதப்பில்லை. ஓதுனது பிழை. இப்ப நீ சொன்ன கடைசியா 2 ஆன்சரும் பிழை அப்படிதான். 4 செகண்ட் விட்டுறதுங்கிறதும் பிழை. ஓதுனது பிழைன்னு சொல்ற ஆன்சரும் பிழை. அப்படின்னா ஓதுனது சரி. எத்தனை செகண்ட் நீட்டி ஓதுனீங்க? அதை சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்கறது.
ரெண்டு எத்தனை செகண்ட் நீட்டி ஓதினீர்கள்? அவசரமாக பதில் தர வேண்டும். உங்க டைம் முடிய 5 நிமிஷம் ரெண்டு தான். 5 நிமிஷம் 2 நிமிஷம் தான். 45 கிளாஸ் போடுது உங்களுக்கு. எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும்? ரெண்டு ரெண்டு ஆ? ரெண்டு நீங்க பேசுறதே கேக்குது இல்லையா அப்சல்? என்னத்த சொல்லிங்கன்னு விளங்குது. நான் எப்படி பேசுறேன்? ரெண்டு சரி செகண்ட் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நீங்க பேசுறது கேக்குதா? நீ கதைக்கிறது விளங்குது இல்ல. சத்தம் போட்டு தெளிவா பேசுங்க. எத்தனை செகண்ட்? ரெண்டு செகண்ட் 3 செகண்டா? ரெண்டு உங்களோட மைக் தூரத்து ஆகி. ரெண்டு செகண்ட் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மெதுவாண்டா நீங்க உங்களோட ஃபாஸ்ட் ஃபுட்னு அது சுட்டியே தெரியா? சவுண்ட் கிளியரா விளங்குது இல்ல. கொஞ்சம் நிதானமா தெளிவா பேசுங்க. எத்தனை செகண்ட்? ரெண்டு செகண்ட் உங்களோட மைக்லாம் பிரச்சனை அப்படிடா. நீங்க சொல்றது எனக்கு சரியா கெஸ் பண்ணி கொள்ள மாட்டீங்க. 2 செகண்ட் சொன்னீங்களா? 3 செகண்ட் சொன்னீங்களா? ஏதோ ஒன்று சொல்றீங்க. ஒரு செகண்ட் ஒன்றுன்னு சொல்றீங்களா? ரெண்டு செகண்ட் ஆ? ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படியா? விளங்கல எப்படி ஐயா? ரெண்டு செகண்ட் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல அப்ப எனக்கு ஒண்ணும் செய்யல. நீ எத்தனை ஏதோ செகண்ட் சொல்றீங்க. எத்தனை செகண்ட் தெளிவா கேக்குது இல்ல. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? பலபாலாண்டு எப்படி பபலாண்டு போகுதா? தெளிவா கேக்குதா? தெளிவா கேக்குது. நீங்களும் போல தெளிவா சொல்லுங்க. எது நினைச்சிருக்கீங்க? அப்ப எனக்கு சொல்லல. நீங்க பேசுறதும் எனக்கு தெளிவாக விளங்கினாதான் எனக்கு அடுத்த ரிப்ளை தரையில ரெக்கார்டு வேண்டாம் கேட்டு பாருங்க. நீங்க பேசுறது எப்படி விளங்குதுன்னு சொல்லி. அப்பதான் எனக்கு பதில் பண்ணிடும். ஹைர் அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்விக்கு சரியான ஆன்சரை தேடி கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நான் அதுக்குரிய விளக்கத்தை நான் சில தருவேன். அடுத்த கிளாஸ் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு 30வது வசனத்திலிருந்து திருப்பி 31 ஸ்டார்ட் பண்ணும். டைமுக்கு வாங்கலாம் கிளாஸுக்கு இன்ஷால்லா.